ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டைப்பிஸ்ட் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டைப்பில் போத் ஹையர், தமிழில் ஹையரும் இங்கிலீஷில் போத் ஹையரும் நீங்கள் பண்ணியிருந்தீங்க, போத் லோயர் அண்ட் ஹையர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த எக்ஸாமு. ஸோ டெம்ப்ரவரியாக டிஎன்பிசி இந்த எக்ஸாம் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா 50 வேக்கண்ட்டு தான். நீங்கள் சிஓஏ கம்ப்யூட்டர் அஃபிஷியல் ஆட்டோமேஷன் சொல்லிவிட்டு அந்த சிஓஏயும் கண்டிப்பாக இதுக்கு படிச்சிருக்கணும். படித்தா இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ விட்டுருக்காங்கன்னா 25/11/2024. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா 24/12/2024. உங்களுக்கு அப் டு December 24 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அடுத்து அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்க, இல்லை ஏதாவது ஒரு டீட்டெயில் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு 29/12/2024 டு 31/12/2024 வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்போ எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னா 8ஆம் தேதி பிப்ரவரி 2025 தான் எக்ஸாம் நடக்க போகுது. டைமிங் பார்த்திங்கன்னா 9:30 AM-லேருந்து 12:30 PM வரைக்கும் நடக்க போகுது. சரிங்களா? கண்டிப்பாக அந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு யார் ஏஜ் லிமிட் பாருங்கள். இதுக்கு டைப்பிஸ்ட்டு அந்த போஸ்ட்டோட கோடு என்னென்னா 2200. நேம் ஆஃப் த சர்வீஸ் என்னென்னா தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் சர்வீஸ் தான். ஸோ என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கு. போஸ்ட் எவ்வளோ அப்படின்னா வேக்கன்சி 50 பேருக்கு தான் வேக்கன்சி. சரிங்களா? இப்போ டைப்பிஸ்ட்டில் ஏஜ் லிமிட் பாருங்கள். எவ்வளோ ஏஜ் இருக்கணும் அப்படின்னா 32 ஏஜ் இருக்கணும். அதாவது நார்மல் கேண்டிடேட்ஸுக்கு. நீங்கள் டிசபிலிட்டி பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் 42. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா 50. நீங்கள் விடோவாக இருந்தீங்கன்னா 37. சரிங்களா? இதான் ஏஜ் லிமிட்டு. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பிசி பிசிஎம்க்கு, எம்பிசி எஸ்டி எஸ்சிஏ எஸ்டிக்கெல்லாம் இவங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அவங்களுக்குலாம் ஆர்மியில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 47 55னும், டிசபிலிட்டி பர்சனாக இருந்தாங்கன்னா 47னும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37னும், விடோவுக்கு 37னும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கேண்டிடேட்ஸுக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து பாருங்கள், இந்த டைப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து இந்த வரேன் டைப்பில் போத் லோயர் அண்ட் ஹையர் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுதான் அதோட குவாலிஃபிகேஷன். அதோட சிஓஏவும் நீங்கள் படிச்சிருக்கணும். ஸோ இதுதான் இந்த குவாலிஃபிகேஷன். நீங்கள் எஸ்எஸ்எல்சி, ஹையர் செகண்டரி, டிப்ளமோ டிகிரி, பிஜி டிகிரி, ஸோ என்ன டிகிரி வேணாலும் படிச்சிருந்தாலும் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அதோட ப்ரூஃப் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்த எக்ஸாமோட நீங்கள் டெம்ப்ரவரி எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் எந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டும் அங்கே சைன் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது டெம்ப்ரவரி எக்ஸாம் தான். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். டைப்பிஸ்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.